வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. உயரழுத்தம் மெல்ல விலகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய நீராவி காற்று படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த காற்றின் போக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு உடனடியாக மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் தமிழ்நாட்டிற்கு வெப்பத்தை தணிப்பதற்கும் மேகமூட்டம் உருவாவதற்கும் சாதகம் ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பம் கொஞ்சம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தேர்தல் நாள் வரைக்குமாவது 25ஆம் தேதி வரைக்கும் 100 டிகிரியை ஒட்டியே இருக்கும். மேற்கு மாவட்டங்கள் 100 டிகிரி கொஞ்சம் மேலேயே போகும். 26ஆம் தேதியிலிருந்து மேற்கு மாவட்டங்களும் குளிர்ந்துவிடும். குளிர்ந்துன்னா குளிர்ச்சி ஆயிடாது. வெப்பம் அதிகமாக அனலாக இருப்பது இந்த மாத இறுதி நாட்கள்ல நல்லாவே குறைஞ்சிரும். மே மாதம் இன்னமும் குறைஞ்சிரும். மே மாதம் போலவே தெரியாம மே மாதத்துல மேகமூட்டமும் ஆங்காங்கே மழை பொழிவையும் கொடுக்க போகிறது. இந்த வானிலையில மாற்றம் ஏற்பட போகிறது. ஆனால் இப்பொழுதைக்கு கடலோர மாவட்டங்களில புழுக்கமான வானிலை, அதாவது உப்புசமான வானிலையும் மேகமூட்ட வானிலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகாலை கூட தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மேகமூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மேகமூட்டம் ஏற்படுத்தினாலும் குளிர்ச்சியான சீதோஷ நிலை அதிகாலை இருந்தாலும் பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் மெல்ல வெப்பம் உயர்ந்தாலும் புழுக்கம் என்பது தொடரும். காரணம், தரைப்பகுதி வெப்பமடைந்து குறைந்த அழுத்தமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த புழுக்கம் என்பது இருக்கும். நிலநடுக்கோடு பகுதியில் உயிர்வாய் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டிற்கு இந்த மாத இறுதி மற்றும் மே மாதத்தின் முதல் வாரத்திலிருந்து தென்கிழக்கு தெற்கு திசை காற்றும், பிறகு தெற்கு திசை காற்றும், பிறகு தென்மேற்கு திசை காற்றுமாக படிப்படியாக மாறி வரும். ஆக குறைந்த அழுத்தம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமைந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவி காற்றை தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு வழியாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடக பகுதிக்கும் அனுப்ப இருக்கிற காரணத்தினாலே வெப்பம் படிப்படியாக குறையும். உடனடியாக குறையாது, படிப்படியாக. ஆக 106க்கு போனது 101, 102 என்று குறையும். 100ஐ தொட்டு இருப்பது, ஆனால் சில இடங்கள்ல 100 இருக்கும். 26ஆம் தேதிக்கு பிறகு அந்த 100ம் குறையும். மாத இறுதி நாட்கள் கண்டிப்பாக குறைந்திருக்கும், கவலைப்படாதீங்க. இடிமழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாளை இன்றைக்கே ஒரு சில இடங்கள்ல தூறலுக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென்கடலோரத்துல நாளை 22ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென்கடலோரத்துல அதிகாலை மற்றும் இரவு நேரத்துல, இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல அல்லது மதியம் நேரத்துல எங்கேயாவது ஒரு 10, 11 மணிக்கு 12 மணி வரைக்கும் உள்ள நேரத்துல ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். 22ஆம் தேதி நாளைய மறுதினம் 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் பரப்பு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும், நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் ஓரிரு இடங்களும் வரக்கூடிய 23ஆம் தேதி மழைக்கு சாதகம் இருக்கு. இடிமழை குறைவான பரப்பிலே ஒதுக்கி 24, 25 அதே போல் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இரு இடம்தான். டெல்டா மாவட்டம் சொன்னா எனக்கு பெய்யலேன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. ஓரிரு இடம், டெல்டாவில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. அத்தனை கிராமங்களில் இல்லாமல் ஓரிரு இடங்கள்ல நீங்கள் பார்க்கும் அளவிலே உங்கள் ஊருக்கு அருகிலோ அல்லது உங்களுக்கோ தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை 25, 26 தேதிகளில் கொடுக்கும். படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே மாத இறுதி நாட்கள்ல தென் மாவட்டங்களின் உள்பகுதி, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மாத இறுதி நாட்கள்ல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாத இறுதி நாள் ஏப்ரல் இறுதி நாட்கள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு, நீலகிரி போன்ற பகுதிகளுக்கும், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். படிப்படியாக அது திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் வேலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, திருச்சி, பெரம்பலூர் என்று கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு கரைக்கு வரும். ஆனால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு,
மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு போராடி வரும் வாய்ப்பு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே, மயிலாடுதுறைக்குமே கொஞ்சம் லேட் ஆகும். மயிலாடுதுறை முதல் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் கூட, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட உள்பகுதி, கடலூர் மாவட்டத்தோட பாதிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் மற்றும் அரியலூர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த மாத இறுதி நாட்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மே மாதம் தொடங்கியதும் பரவலாகிவிடும் மழை. இந்த மாத இறுதி நாட்கள்ல வாய்ப்பு இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை, கிழக்கு கடலோரத்திற்கு. ஆனால் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையில ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். மாத இறுதியில கொஞ்சம் பரவலான மழை இருக்கும். மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் மே மாதம் முதல் வாரத்தில் இருந்து படிப்படியா மழை பொழிவு பரவலாகி வங்கக்கடலோரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரும் மழை. எது எப்படியோ வெப்பம் கண்டிப்பாக குறைந்துவிடும். இந்த மாத இறுதி நாட்கள் இருந்து மே முதல் வாரம் வெப்பம் குறைந்திருக்கும். 100 டிகிரிக்கு மேல போக வாய்ப்பில்லை. பெரும்பாலான இடங்கள்ல எல்லாமே குறைவா தான் இருக்கும். மே முதல் வாரத்துல அக்னி நட்சத்திரம் தொடங்கும் என்று நீங்கள் அக்னி நட்சத்திர காலம் என்றால் அதிகமாக வெயில் இருக்கும் என்று பொருள். ஆனால் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திர காலத்திலே காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் ஒன்றும் அரபிக்கடலில் ஒன்றும் 10ஆம் தேதியை ஒட்டிய நாட்டில் உருவாக போகுது. கண்டிப்பா அரபிக்கடல் நிகழ்வு லட்சத்தீவு மற்றும் கேரளா பகுதியை நோக்கி நெருங்கி வரும். வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அது போனால் அடுத்த நிகழ்வு வரும். கண்டிப்பா கோடை மழை மேற்கிலிருந்து மே மாதத்தில் நல்ல மழை பொழிவை கொண்டு வரும். தென்மேற்கு பருவமழை உறுதியாக முன்கூட்டியே தொடங்கும். மே மாத இறுதியில் ஒரு நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவம், நல்லா புரிஞ்சுக்கங்க, நிழலுக்கோட்டை ஒட்டி உள்ள பகுதியை பாருங்க, எப்படி கலர் இருக்கு பாருங்க. அந்த கலர் என்ன கலர்? அதிகமான மழை. காரணம் என்ன? நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை சுமந்து வந்து நிலநடுக்கோட்டு பதிலே இப்ப மழை பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கோடை மழை வரும்பொழுது தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை வரும்பொழுது நல்ல ஒரு நீராவியை சுமந்து வந்து தமிழ்நாட்டின் தரையேற்றும் பொழுது தென்மேற்கு பருவமழை இந்த பற்றாக்குறை என்பதற்கு வேலை இல்லை என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிகிறது. உறுதிபட நீண்ட கால அறிக்கை கடந்த ஜனவரி முதல் எதையும் மாற்றாமல் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெப்பம் உயர்ந்தாலே, கடல் நீரோட்டங்கள் வலுவாக இருந்தாலே, அதுவும் தென்னரை கோளம் மற்றும் சோமாலியா, அரபிக்கடலோட பகுதிகள் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பா நல்ல மழைப்பிடிவு, அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை காலத்துல தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வெயிலை கடத்துவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமை காத்து தான் ஆகணும். ஆயிட்டுனா அப்புறமா வெயில் குறைஞ்சிரும். வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு வருது. மே மாதம் முதல் வாரம் தான் பரவலா இருக்கு. 2வது 3வது வாரத்துல நல்ல மழை இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் அரபிக்கடலில் அடுத்தடுத்து உருவாகும். வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவாகும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் இவையெல்லாம் நான் நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள். வார்த்தைக்கு மிக மிக முக்கியம். வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து செயல்பட வேண்டும். மழைன்னா ஏதோ கொட்டி தீர்த்துறோம் உங்களுக்கும் உண்டு நினைச்சிட்டு இருக்க கூடாது. கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பரவலாக என்பது மே மாதம் முதல் வாரத்துல சொல்லியிருக்கேன். இப்போ ஒதுக்கி தான் இருக்கும். பரவலான தொடங்கியதும் மே மாதம் 1ஆம் தேதியே கொட்டி தீர்த்துறாது. பரவலா கொஞ்சமாக பரவலாகும். வெப்பம் தணிவதே ஒரு வரப்பிரசாதம் என்பதையும், மே மாதம் முதல் வாரம் இந்த மாத இறுதி நாட்கள் வெப்பம் புனைந்திருப்பதே பெரிய வரப்பிரசாதம் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.